ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் அதில் இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப் ட்ரெண்டில் தீஸ் லெவல்ஸ் ஆர் மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் தீஸ் லெவல்ஸ் ஆர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். சார்ட்டில் நிறைய வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அது பேர் மைனர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனர் லெவல்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ரீசன் என்னென்னா, இந்த மைனர் லெவல்ஸ் எல்லாமே ட்ரெண்டை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. டவுன் ட்ரெண்டில் தீஸ் லெவல்ஸ் ஆர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் தீஸ் லெவல்ஸ் ஆர் மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ். இக்னோர் ஆல் அதர் மைனர் லெவல்ஸ். ரேஞ்சிங் மார்க்கெட்டில் இதுதான் மேஜர் சப்போர்ட் லெவல் அண்ட் இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த லெவல்ஸில் தான் நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். இப்போது மேஜர் லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதில் இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். 1. இம்பல்சிவ் மூவர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் டைப் இம்பல்சிவ் மூவர்ஸ். இது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒன் சைடாக மூவ் ஆகும். ஒரு சைடில் இருந்து இம்பல்சிவான பையிங் நடக்கும், இன்னொரு சைடில் இருந்து இம்பல்சிவான செல்லிங் நடக்கும். ஒரே ஒரு சைடில் ஸ்ட்ராங் மூமெண்டம் இருந்துச்சுன்னா அதுதான் இம்பல்சிவ் மூமெண்ட். இந்த ஸ்விங்கில் இருக்கிற லெவல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா ப்ரைஸ் இங்கே வந்த உடனே குயிக்காக ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ செல்லர்ஸும் பையர்ஸும் அந்த லெவலை ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் அங்கே வந்த உடனே சிமிலரான அவுட்கம்மை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் மோஸ்ட் ரீசன்ட் ஸ்விங். செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் வந்து அப் ட்ரெண்டில் ரீசன்ட் ஸ்விங் லோ அண்ட் டவுன் ட்ரெண்டில் ரீசன்ட் ஸ்விங் ஹை. அப் ட்ரெண்டில் ரீசன்ட் ஸ்விங் லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடும். அதனால் பையர்ஸ் எப்போவுமே இந்த லெவலை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுவாங்க. சேம் திங் டவுன் ட்ரெண்டில் ரீசன்ட் ஸ்விங் ஹை பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. செல்லர்ஸ் இந்த லெவலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு செல்லிங் ப்ரெஷரை அந்த இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த லெவல்ஸில் நம்ம ட்ரெண்டோடு சேர்ந்து ட்ரேட் எடுத்தோம்னா த வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி வெரி ஹை. தேர்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் கிளட்டர் ஃப்ரீ ஆப்வியஸ் லெவல்ஸ். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சார்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னாடியே தெரிகிற லெவல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இல்லை, கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, க்ளீனாக நம்ம கண்ணுக்கு தனியாக தெரிகிற லெவல் தான் ஸ்ட்ராங் லெவல். இந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் நேக்கடையிலேயே விசிபிளாக இருக்கக்கூடிய லெவல் இதுதான். ஸோ எல்லா பையர்ஸும் அந்த லெவலை பார்த்து என்ட்ரி எடுக்க தயாராக இருப்பாங்க. எல்லா செல்லர்ஸும் அந்த ரெசிஸ்டன்ஸை பார்த்து செல் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. வென் எவ்ரி ஒன் ரியாக்ட்ஸ் டு சேம் லெவல், அந்த லெவலோட பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இம்பார்ட்டண்ட் ட்ரேடிங் டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு லைனில் இல்லை, ஜோனாக ட்ரீட் பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக்கோட பாடி ப்ளஸ் விக்கை யூஸ் பண்ணி ஏரியாவை ட்ரா பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹாவ் பொலாரிட்டி நேச்சர். பொலாரிட்டி நேச்சரோட மீனிங், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அதுவே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ரீசன் சிம்பிள். பிரேக் ஆன லெவலில் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும். பையர்ஸ் பிளேஸில் செல்லர்ஸ் வருவாங்க, செல்லர்ஸ் பிளேஸில் பையர்ஸ் வருவாங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை ஃப்யூச்சரில் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலாம். அது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். போன வீடியோ விட இந்த வீடியோவில் நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேஜர் லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டை பிக் பண்ணுங்கள் அண்ட் சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள். Don't make it complicated. Thank you for watching. We'll see you in the next video.